31 குடும்பத்துக்கு வந்து விஜய் அவர்கள் அரசு வேலை கொடுத்தாரு. அதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கேஸ் போட்டு அதை வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதை எப்படிக்கா பாக்குறீங்க? அவங்க மெகா வெற்றி நினைக்கிறாங்க. அது அதாவது சீமானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில எல்லாம் எவ்வளவு ஊழல், எவ்வளவு இது கலாச்சாரம் குடிச்சு செத்தாங்க, இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. புரியுதா? ஏதோ ஒரு தொகை கொடுத்துருப்பாங்க, அதனால வாங்கிட்டு அவர் கம்முன்னு வந்துட்டு இப்ப டிவி கேக்கு எதிராக நிக்கிறாரு. அவரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல, உங்களை மாதிரி சீமானோ சாடை துறைமுருக மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் மக்களோட உறுதியான சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது. அதனால உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, இந்த இதுல ஜெயிச்சிட்டீங்களா, சந்தோஷம் தான். 31 பேருக்கு வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை நிராகரிச்சாங்களா? அது நீங்க போட்ட கேஸாலதான் ஜெயிச்சிட்டீங்களா? சரி, நல்ல தில்லு இருந்தா இதே சவால நீங்க சட்டசபையில உள்ள போற மாதிரி பண்ணுங்க. எம்பி எலெக்ஷன்ல நாங்க உள்ள போவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லதான். உங்களால சும்மா அதாவது யாரால கேட்டனா நோரால கேட்டன்ற மாதிரி அவர் நோராலதான் கேட்டுட்டு இருக்கிறாரு. வாய் இருந்தா எல்லாம் செஞ்சிடலாம். வாயாலதான் நிறைய பேர் கேட்டு அழிஞ்சு போய் நிக்கிறது. இன்னைக்கு அமைதியா இருக்கிறாரு விஜய். அவர் வருவாருன்னு நினைச்சாங்களா? வந்த உடனே உட்காந்து பாருங்க சிஎம் சீட்ல. அதுதான் கெத்து. நீங்க இன்ன வரைக்கும் கதறீங்க, கத்துறீங்க, 15 வருஷமா கூவுறீங்க, கூச்சலிடுறீங்க, இவனை கூப்பிட்டுக்கிறீங்க, அவனை கூப்பிட்டு. சரத்குமார் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரத்குமார் கூட கை கோத்துக்கிறீங்க. என்ன ஒரு ஈன பிறவி நீங்களா? அவரெல்லாம் என்னைக்கா மக்கள் ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. நீங்க என்ன ஒரு பிறவி அவரெல்லாம். அதாவது துருப்புச்ச அந்த பழைய ஒண்ணுக்குமே உதவாத அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து தூசி தட்டி எல்லாத்தையும் கொண்டு வராங்க சபைக்கு. என்ன நீங்க தூசி தட்டினாலும் சரி, மக்கள் நாங்க ஒரு நாளும் உங்களெல்லாம் உட்கார வைக்க மாட்டோம்.